அனைவருக்கும் வணக்கம். 12ஆம் வகுப்பு அன்பு மாணவ செல்வங்கள், தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நம்ம ஒரு 4 மதிப்பெண்ணுக்கான வினாவில் ஒரு வினா, ரொம்ப முக்கியமான ஒன்று, ஆனால் ரொம்ப எளிதாக எழுதக்கூடிய பகுதி, அதை தான் பார்க்க இருக்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்வியல் நிகழ்வு, பழமொழியை வாழ்வியல் நிகழ்வோடு பொருத்தி எழுதுக அப்படிங்கிறது தான் தலைப்பு. இது வினாத்தாளில் வினா எண் 42 இடம்பெறும். இப்போ முதல் பழமொழியாக நம்ம பார்க்க இருக்கிறது யானைக்கும் அடிசருக்கும் அப்படிங்கிறது தான். முதல்ல இந்த பழமொழிக்கான பொருளை தெரிஞ்சுக்கணும். யானை அப்படிங்கிறது பெரிய உருவம் கொண்ட ஒரு விலங்கினம். அது தன்னால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் சில இடங்களில் அதுவும் ஏறக்கூடிய இடத்துல எதுலையாவது சறுக்கல்கள் ஏற்படும். அதான் இது சாதாரண ஒன்று தானே, இது ரொம்ப எளிதானது தானே, என்னால் இதை கடக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறத கடக்க முடியாமல் போயிடும். அப்படி இருக்கிறது தான் நம்ம ஒரு நிகழ்வாக பார்க்க போகிறோம். இதில் நம்ம எந்த ஒரு நிகழ்வுனாலும் நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ நான் சொல்கிறது தான் எழுதணும்னு இல்லை, இது காதில் கேட்கும்போது உங்களுக்கு என்ன செய்யலாம், கொஞ்சம் எழுதுறதுக்கு எளிதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இதை சொல்கிறேன். நண்பன் ராமன் அப்படிங்கிறவன் நீச்சல் போட்டியில் கலந்து கொண்டு பல பதக்கங்களை வெற்றி பெற்ற ஒரு மாணவன். ஆனால் அவன் கடலில் கூட பெரிய நீந்தி பரிசுகள்லாம் வாங்கியிருக்கிறான். ஒரு முறை அவனுடைய உறவினர்களோட ஆற்றங்கரைக்கு போகும்போது அங்கே என்ன செய்ய திடீர்னு வெள்ளம் ஏற்படுது. அந்த வெள்ளம் ஏற்பட்டதுல அவர்களுடைய உடைமைகள் எல்லாம் அடித்து செல்லப்படுகிறது. உடனே என்ன செய்யறான், ராமன் வேகமா கடல்ல, நம்ம கடல்லே நீந்தி இருக்கோமே, நம்மள இந்த வெள்ளம்லாம் என்ன செய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான், உள்ள குதித்து ஒவ்வொருவரையா காப்பாத்துறான். அவன் செய்த செயல் நல்லதுதான். ஆனா வெள்ளத்தினுடைய அளவு அதிகரிக்க இவனால் அதில் எதிர்நீச்சல் போட்டு என்ன செய்ய முடியல, வர முடியல. அதுக்கப்புறம் தீயணைப்பு துறையினர் வந்துதான் என்ன செய்யறாங்க, இவனை மீட்டு எடுக்கிறாங்க. அப்போ நீச்சலில் நான் வல்லவன் சிறந்தவன் அப்படின்னு நினைச்ச ராமனால கூட ஒரு கட்டத்துல நீந்த முடியாத ஒரு சூழல் என்ன செஞ்சுட்டு ஏற்பட்டுருச்சு. அதுதான் யானைக்கும் அடிசருக்கும் அப்படிங்கிறது. இந்த கதையை இப்படி எளிதா நீங்க எழுதினாலே என்ன செஞ்சிடலாம், நம்ம 4 மதிப்பெண் வாங்கிடலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டதான், நம்ம என்ன விதைக்கிறோமோ அதைத்தான் நம்ம அறுக்க முடியும். அதாவது நாம பிறருக்கு என்ன செய்யறோமோ அதைத்தான் நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். நம்ம நன்மை செஞ்சோம்னா நமக்கு நன்மை கிடைக்கும், நாம் தீமை செய்தால் தீமை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழியோட பொருள். இப்போ பாரு, ஒரு வாழ்வியல் நிகழ்வு பாருங்க. என் நண்பன் வாசன், அவருடைய அப்பா ரொம்ப பெருந்தன்மையானவர், ரொம்ப நல்ல குணமுடையவர், எல்லாத்திலையும் இயல்பா பழகக்கூடிய தன்மையுடையவர், நல்ல பழக்க வழக்கங்கள் கூடிய ஒரு மனிதர், யாரனாலும் மன்னிக்கக்கூடிய அன்பு, பொறுமை, மனிதர்களுக்கு பிறருக்கு உதவக்கூடிய மனித நேயம், இந்த பண்புகள்லாம் நிறைந்த அவர் தான். இப்போ இந்த பழமொழி மூலமா அவரும் இதே என்ன செய்யறாரு, மற்றவர்களுக்கு நம்ம என்ன விதிக்கிறோமோ அதுதாமா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நல்ல கருத்துக்களையே சொல்லி சொல்லி வளர்க்குறாரு. அதனால அவருடைய பிள்ளைகளும் என்ன செய்யறாங்க, இந்த நற்பண்புகளோட வளர்றாங்க. பின்னாடி வரக்கூடிய எல்லாருக்கும் உதவி செய்யறது, அப்புறம் கடின உழைப்பால் தான் முன்னேற முடியும் அப்படிங்கிற தத்துவத்துல நல்லா படிச்சு ஒரு வேலையிலையும் போய் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. ஆனா அவருடைய நண்பர் இன்னொருத்தர் இருக்காரு. அவர் என்னன்னா, இவருடைய குணத்திற்கு அப்படியே எதிர்மறையான குணமுடையவர். அந்த யாரை பார்த்தாலும் பொறாமைப்படக்கூடிய குணம், இந்த மாதிரியான குணங்கள் உடையவராக இருக்கிறாங்க. அதனால அவருடைய பிள்ளைகளுக்கும் அந்த கோபம், வெறுப்பு, பொறாமை, அந்த மற்றவங்க பொருளை அபகரிக்கிறது, இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு. இதையே பார்த்து பார்த்து வளர்றதுனால அந்த பிள்ளைங்க அந்த பண்புலே வளர்றாங்க. பிற்காலத்துல வாசனுடைய வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நல்ல உயர் பதவிகளில் இருக்கிறாங்க. அவருடைய நண்பருடைய பிள்ளைகள் எல்லாமே என்ன செய்யறாங்க, குற்றவாளிகளாக கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன விதைக்கிறோமோ, நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திரும்ப என்ன செய்யும், கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதை. அடுத்து பார்த்தோம்னா, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. குற்றம், தவறு பார்த்தோம்னா சுற்றம் இல்லை. அதுக்காண்டி குற்றமே பார்க்கக்கூடாதாங்கிறது கிடையாது. நம்ம சுற்றி இருக்கிறதுல எல்லாத்துட்டையுமே ஏதாவது ஒரு தவறுகள் இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த தவறுகளை அந்த நேரத்தில் ஏதோ ஒரு இதுனா அந்த ஒரு கண்டித்தோம் திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடணும். எடுத்ததற்கெல்லாம் குற்றம் கூறிக்கொண்டே இருந்தோமே ஆனால் நம்மை சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம தனியாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதா இந்த கதை. இதுக்கு ஒரு கதை என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நிரஞ்சனா அப்படிங்கிறவங்க ஒரு பெரிய குடும்பத்தில் வாழ்ந்துட்டு வராங்க. ஆனால் அவங்க எப்போதுமே சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்கள், அண்டை வீட்டார் எல்லாத்துட்டையுமே எதையாவது குறை சொல்லி திட்டிக்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதோட மட்டும் இல்லாமல் அவங்க பிள்ளைங்க மேலேயே அடுத்தால என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, குறைகள், எதை எடுத்தாலும் குறை சொல்லி
இப்போ யாருமே அவர் பக்கத்துல வர்றதே கிடையாது. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு அந்த நிரஞ்சனாவுடைய கணவரும் இறந்து விடுகிறார். பிள்ளைங்க எல்லாருமே எங்க போயிட்டாங்க, வெளிநாடுகளுக்கு வெளியூர்களுக்கு போய் படிக்கிறதுக்கு போயிட்டாங்க. அப்படி போகும்போது இந்த நிரஞ்சனாவுக்கு இப்போ ஆதரவு அப்படின்னு யாருமே வர்றதில்லை. ஏன்னா அவங்க யார்கிட்டையுமே நல்ல விதமா பழகி நட்போட இருக்கவே இல்லை. எல்லார் மேலேயும் குற்றம் குறை சூறிட்டு இருந்ததுனால இப்போ அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய நேரத்துல அவங்ககிட்ட யாருமே இல்லை, சுற்றத்தினர் யாருமே அவரோட இருக்கவில்லை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த பழமொழி, எறும்பு ஊற கல்லும் தேயும். அதாவது ஒரு செயலை நம்ம தொடர்ந்து அதை செய்துக்கிட்டே இருக்கோம், அதை சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த செயல் திரும்ப என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், அதை ஏத்துக்கிற மாதிரி ஆயிரும். யாருக்கு நம்ம ஒரு நல்ல செயலை நல்ல காரியத்தை சொல்லிட்டே இருக்கிறோமோ அதை அவங்க என்ன செய்வாங்க, ஏத்துக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதான் எறும்பு நடந்து போகக்கூடிய பாதையை பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு வழியே உருவாகிரும். அதான் எறும்பூர கல்லும் தேயும் அப்படிங்கிறது. சித்தி சுடலிக்கு பொறியியல் படிப்பு மீது ஒரு நம்பிக்கை கிடையாது. அதனால மகன் பொறியியல் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அதை என்ன செய்யறாங்க, ஆசையை தவறு அப்படின்னு புரிய வைக்க இது பண்ணாங்க. தினமும் தன்னுடைய திறன்பேசியில தேடி தேடி செய்திகளை சேகரிக்காங்க. அதாவது பொறியியல் படிக்கிறதுனால நன்மை இல்லை அப்படிங்கிறத, அவனுடைய எதிர்காலத்துல எந்த துறையில மதிப்பு அதிகம் அப்படிங்கிறதையும் திரும்ப திரும்ப எடுத்து சொல்லிட்டே இருக்கிறாங்க. இந்த தக்க சான்றுகளோட சொல்றதுனால அவன் என்ன செய்யறான், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அம்மாவனுடைய அந்த பொறியியல் படிக்க வேண்டாம் அப்படிங்கிறதும் இவனுடைய பொறியியல் மோகத்தையும் அப்படியே என்ன செஞ்சுட்டான், குறைச்சிக்கிட்டான். பிறகு வேற துறையை தேர்ந்தெடுத்து மிக உயர்ந்த இதுல செலவுல படித்து முடித்து இப்போது ஒரு பெரிய அலுவலகத்துல வேலை செய்யறான். இப்ப இதே இதை நீங்க என்ன செய்யலாம், ஒரு நண்பன் என்னுடைய நண்பன் என்ன செய்வானா, பள்ளிக்கு ஒழுங்காவே வரமாட்டான். அப்போ அவனை ஒழுங்கா வர வைக்கிறதுக்காக வேண்டி நாங்க என்ன செய்வோம், டெய்லி பள்ளிக்கு வந்துரு, அப்பதான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும், படிச்சாதான் வாழ்க்கையில உயர முடியும் அப்படிங்கிற கருத்தை திரும்ப திரும்ப ஆசிரியர்ல இருந்து அவங்களுடைய பெற்றோர் நண்பர்கள் எல்லாரும் சொன்ன உடனே அதை கேட்டு ஒரு 2 மாதங்கள் கழித்து அவனுக்கும் வேலைக்கு போயிட்டு இருந்தவன் பள்ளிக்கூடத்துக்கு வர ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் பார்த்தா வகுப்புல அவன் தான் முதல் மதிப்பெண்ணும் என்ன செஞ்சான், எடுத்தான். பள்ளிக்கூடத்துக்கு வந்தா நம்மளுடைய வாழ்க்கை உயரும் அப்படிங்கிறத அவன் என்ன செஞ்சுக்கிட்டான், புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு நீங்க கதையை நினைச்சலாம் எழுதலாம். அடுத்து, ஊழி பெயரினும் தாம் பெயரார். இது கால மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். ஊழி மாற்றங்கள் எவ்வளவுதான் காலங்கள் மாறினாலும் தன்னுடைய தன்மை இயல்புல இருந்து நிறைய பேர் என்ன செய்ய மாட்டாங்க, மாற மாட்டாங்க. அப்படிதான் அந்த மாமா வளவனுடைய மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவர். அவர் பள்ளி படிப்பு மட்டும் இலவசமா படிக்கிறாரு. மேல் படிப்புகளை படிக்க வைக்க அவங்களுடைய தந்தையிடம் என்னதில்லை, வசதி இல்லை. அது வசதி இல்லை அப்படிங்கிறதுனால படிக்க வைக்கவும் முடியல. நிறைய இடங்கள்ல போயிட்டு என்ன செய்யறாங்க, இரவு பகலுமா வேலை பார்த்து தான் பணம் சேர்த்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கல்லூரிக்கு போய் படிக்கிறாரு. முதுகலை படிப்பு பகுதி நேர வேலை பார்த்துக்கிட்டே என்ன செய்றாங்க, படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போட்டித் தேர்வுல வெற்றி பெற்று முதன்மை கல்வி அலுவலராக நினைச்சிறாரு ஆகிறாரு. பின்பு அவருடைய குடும்பத்துல வீடு நிலம் வசதி எல்லாமே ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வந்த உடனே இது எல்லாமே சொந்தமா வாங்குற அளவுக்கு வசதி ஆயிட்டாங்க. இன்னும் அவருடைய குடும்பத்துல தனது தன்மை மாறாமல் இன்றும் என்ன செய்றாங்க, வாழ்ந்து கொண்டிருக்கு. அதாவது கடின உழைப்பு முயற்சி அப்படிங்கிற தன்மை மாறாம இன்னும் வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி தனிப்பட்ட செலவுல பல வசதிகளை அமைத்து ஏழை எளிய மாணவர்களுக்கு உதவிட்டு வராங்க. அதாவது நமக்கு வசதி இல்லாததுனாலதான் நம்மளால படிக்க முடியாம நம்ம கஷ்டப்பட்டு படிச்சோம். அது மாதிரி படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நம்ம உதவணும் அப்படிங்கிற தன்மையை அவங்க நினைச்சுறாங்க, கொடுக்குறாங்க. அதான் காலம் மாறினாலும் நல்ல இயல்பில் உடையவர்களுடைய இயல்பு குணம் என்றைக்குமே மாறாது. அடுத்து, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். எவ்வளவுதான் நமக்கு திறமையானவனாக இருந்தால் அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் எளிதாக என்ன செய்து விடுவான், சமாளித்து விடுவான். அந்த இதுதான் இந்த கதை. வளர்மதி இரவு நேர அலுவலக பணியை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பிட்டு வராங்க. அப்போ மின் தடை ஏற்பட்டிருக்கு. சாலையில ரொம்ப இருட்டா இருக்கு. அந்த நேரத்துல எதிரே 2 கிழவர்கள் வளர்மதியை மிரட்டி கொள்ளையடிக்க முயல்றாங்க. அந்த நேரத்துல சமயோஜிதமாக வளர்மதி எதிரே இருட்டை பார்த்து, இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் இங்க வாங்க அப்படின்னு கத்துறா. உடனே அந்த முதியவர்கள் என்ன செய்றாங்க, பயந்து ஒரே ஓட்டமா ஓடிட்டாங்க. இப்படி சூழ்நிலைய சாதகமா நம்ம சமயோஜிதமா என்ன செய்யணும், அந்த இடத்துல அவ கையில ஆயுதம் எதுவுமே கிடையாது. அப்போ அவங்க புத்திசாலியா இருந்ததுனால ஒரு வார்த்தையை சொல்லியே அங்க வந்த திருடர்களை என்ன செய்யறாங்க, துரத்தி விடுறாங்க. இதுதான் வல்லவர்களுக்கு ஒரு வார்த்தை கூட ஆயுதமாக இங்க செயல்படும் அப்படிங்கிற கதை. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. இந்த கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படிங்கிறதுக்கெல்லாம் என்னது எழுதிடலாம், நீங்க நம்ம இந்த 4 பசுமாடுகள் கதை எழுதினா கூட அதற்கும் மதிப்பெண் தான். அதனால நம்ம கருத்து தான் முக்கியம். இந்த கதையினுடைய இது ஒரு பக்க அளவிற்கு இந்த கதையை எழுதிட்டீங்க அப்படின்னா ரொம்ப எளிதாக என்ன செய்யலாம், நம்ம 4 மதிப்பெண்கள் பெற்றுவிட முடியும். அதாவது இதுல வகுப்பு தலைவனுடைய பெயர் கதிர். அவனுக்கு எங்கள் வகுப்பு மாணவிகளுக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கும்.
சில மாதங்கள் கழித்து எங்கள் வகுப்பே வந்து என்ன செஞ்சுட்டு போர்க்களம் ஆயிட்டு, அதனால எல்லாரும் ஒருவர் குறை சொல்லிட்டே இருந்தாங்க. வகுப்பாசிரியர் வந்து எங்களுக்கு அறிவுரையெல்லாம் சொல்றாங்க, இப்படி நடந்துட்டு இருக்கிறது ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லி இது பண்றாங்க. ஒரு நாள் வகுப்பு தோழி கிரிஜா பக்கத்து வகுப்பை சார்ந்த ரோசி அடிக்கிறா. அவள் ஆசிரியரிடம் கூறினார், தன் தம்பியை அடிப்பேன் என்று கூறியுள்ளான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே கிரிஜா ஓடி வந்து அழுதுகிட்டே எங்க வகுப்பு நடுவில் தன்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றா. கதிர் உடனே அவள் அருகில் சென்று நான் வந்து பாக்குறேன் அப்படின்னு போய் நாங்களும் வருகிறோம் அப்படின்னு சொல்லி பின்னர் வந்து அனைவரும் சேர்ந்து ரோசியை திருத்தி அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க இது பண்றாங்க. இப்ப இங்க போன உடனே நம்ம போய் கோச்சி தகராறு போயிடலாமா அப்படின்னு நினைக்க கூடாது. நம்ம அப்படி கிடையாது. நம்ம நண்பர்கள் ஒருத்தர் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா பேசணும். பேசி அவர் செய்த தவறை வந்து நம்ம பெரும்பாலும் மாணவர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா ஒருத்தர் தவறு செய்து அதை ஊக்குவிக்கிற பணியை செய்யறாங்க. அதனாலதான் நிறைய இடங்கள்ல தவறுகள் பெருகி கொண்டே இருக்கிறது. அப்படி இல்லாமல் ஒருவர் தவறு செய்யும் போது அந்த தவறை நம்ம காட்டி கொடுக்கல அப்படின்னாலே அவங்கள வந்து சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு தான் அர்த்தம். அந்த மாதிரி இல்லாம இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய நண்பர்களும் என்ன செய்வாங்க, நல்லா இருப்பாங்க. நம்ம ஒற்றுமையாக இருந்து ஒற்றுமையாக படித்து ஒற்றுமையாக வாழ்வில் முன்னேற வேண்டும் அப்படிங்கிற சிந்தனையோடு இன்றைய மாணவ சமுதாயமும் வளர வேண்டும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உள்ளத்துல இருக்கக்கூடிய உணர்வுகளை முகம் பிரகாசமாக காட்டும். முகத்தை பார்த்தோன்னே என்னென்னக்கு உங்க முகம் ரொம்ப டல்லா இருக்கு, உடம்பு முடியலையா அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரி ரொம்ப பிரகாசமா இருக்கு, என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி தான் இங்க இப்போ தமிழ்ச்செல்வி வந்து மாணவர்களிடம் வகுப்பாசிரியர் தமிழ்ச்செல்வி மாணவர்கள்ட்ட ரொம்ப அன்பா இருப்பாங்க. மாணவர்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் எப்பவும் செய்வாங்க. பாடம் கற்பிப்பதுல ரொம்ப வல்லவர். அது மாதிரி மாணவர்களுக்கு ரொம்ப அன்போடு நடந்துக்கிடுவாங்க. அதெல்லாம் ஒரு நாள் தமிழ் பாட வேலை முடிந்ததும் ஆசிரியர் அறையில் வந்து சந்திக்குமாறு அவங்ககிட்ட சொல்றாங்க. அவரும் போய் உணவு இடைவேளை அங்க போய் சந்திக்கிறாங்க. கமலி, உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் சோர்வா இருக்கிறா அப்படின்னு ஒரு மாணவிட்ட கேட்கிறாங்க ஆசிரியர். ஒன்றும் இல்லை அம்மா, என் மனம் ஏதோ குழப்பத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் வகுப்பறையில உன் சிந்தனை எங்கோ இருக்கு அப்படின்னு உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்கறாங்க. தம்பியுடன் சண்டையிட்டேன், அப்பா வீட்டுல சண்டை அப்படிங்கிற விஷயத்த வந்து அவன் வந்து என்ன செய்யறா சொல்றா. அப்ப இது வந்து என்னது, முகத்தை பார்த்த உடனே ஆசிரியர்கள் வந்து உங்களை வந்து பெற்றோர்கள் வந்து மாணவர்களை பிள்ளைங்களை வந்து கண்டிக்கிறது அவங்களுக்கு உரிமை இருக்கு. அதுக்கெல்லாம் நம்ம வந்து என்ன செய்யவே கூடாது, கோபப்பட்டுட்டு சாப்பிடாம. நிறைய மாணவர்கள் வந்து பள்ளிக்கு அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அந்த மாதிரி பெற்றோர்கிட்டலாம் வந்து என்ன செய்யவே கூடாது, கோவப்படுறதோ இந்த மாதிரி அதனால சாப்பிடாம வர்றது இதெல்லாம் வந்தா உடல் நலத்துக்கு தான் என்ன செய்யும், கேடாமையும். இது வந்து ஆசிரியரும் அவங்களுக்கு அறிவுரையை கூறி போக சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யறாங்க, இப்போது நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய உணவை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் வந்து அவருடைய உணவை கொடுத்துட்டு இனிமேல் நீ சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? இந்த மாதிரியான கருத்துக்களோட நீங்க பழமொழியை வந்து என்ன செஞ்சிட்டீங்க, எழுதிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா 4 மதிப்பெண். இப்ப 42வது வினாவை யாருமே என்ன செய்யக்கூடாது, எழுதாம விடவே கூடாது. நாங்க திருத்தும் போதே பாக்குறோம், நிறைய மாணவர்கள் அந்த கதை பகுதியை வந்து என்ன செய்யறதே கிடையாது, எழுதுறதே இல்லை. அது வந்து ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா ரொம்ப எளிதான பகுதி அந்த பகுதி. நம்ம வந்து ஏதோ ஒரு கதையை வந்து அதுக்கு சம்பந்தப்படுத்தி கூட அப்படியே ஒரு கதையா கோர்வையா ஒரு பக்கத்துக்கு எழுதிட்டோம் அப்படின்னா நமக்கு 4 மதிப்பெண் கிடைக்கும். அதனால இனிமேல் நான் நம்புறேன், கட்டாயமா நீங்க வந்து இந்த 4 மதிப்பெண் வினாவை விடாம 4 மதிப்பெண் பெறுவீர்கள் என்று. வாழ்த்துக்கள்.